KL 3-digit chart 16/2/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. Only guessing கணிப்புகள் மட்டும் வழங்குகின்றன. ஸோ நம்ம சேனலில் புதுசாக போகிறவங்க பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்க்ளைமர்: நோ பெட்டிங், நோ கம்ப்ளைண்ட். ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படி இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு விருப்பம் சார்ட்டை வாங்கி ட்ரை பண்ணிங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா KL 3-digitக்காக இந்த சார்ட் போட்டு வச்சுருக்கோம். இதோட மெத்தட் எப்படி நம்பர்ஸ் வருது அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்பர் பாருங்கள், 857 நான் போட்டிருக்கேன். 8 + 5 + 7 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 20. நேற்றுக்கு வந்து நம்பர் இருக்குல்ல, 4 + 8 + 5 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 17. இங்கே 18 இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம 3 நம்பரை கூட்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குது இல்லைங்க. அது பாருங்கள், அதில் மொத்தம் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. 3 டிஜிட்டுக்கு மட்டும் அது மாதிரி நம்பர் எடுத்திங்கன்னா எத்தனை நம்பர் வரும், டோட்டலாகவே எத்தனை நம்பர் இருக்குது டிஜிட்ஸ், அதைத்தான் நம்ம இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் பண்ணி கூட்டுறோம்ல, அதை வந்து நான் டோட்டல் சொல்கிறேன். அதெல்லாம் இங்கே கொடுத்தாச்சு. இங்கேயும் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் மேலேயும் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே சென்டரில் எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த என்ன கலர்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர். எக்ஸாம்பிள், இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரிக்கு என்ன கலர் நம்ம கொடுத்துருக்க கலர் ப்ளூ. இப்போ ப்ளூவில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த மந்த்து ரிசல்ட், ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. அதெல்லாம் இந்த மந்த் அடிச்சது. நெக்ஸ்ட் எங்கே வரப்போகுது அதெல்லாம் எப்படிங்கன்னு பார்க்கலாம். இப்போ போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா போன மந்த் என்ன, ஜனவரிக்கு நம்ம கொடுத்துருந்த கலர் பிளாக். இப்போ எங்கே பிளாக் இருக்குன்னு பாருங்களேன், இங்கே பத்து இருக்கா. அப்போ அதுக்கு முந்தின மந்த் கலர் ரெட்டு டிசம்பருக்கு. ஓகே, எதுக்காக இப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த கலரை வச்சு நீங்கள் அந்த மந்த்து இது வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா போன மந்த் என்ன அடிச்சது அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். எக்ஸாம்பிள், இப்போ ஜனவரி மந்த்து கலர் என்ன கொடுத்துருக்கு, நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம். இப்போ பிளாக்குக்கு பக்கத்தில் ப்ளூ வரணும். அப்படி தானே சொன்னது. இங்கே பாருங்கள், பிளாக் இருக்கும், பக்கத்தில் ப்ளூ வரணும். பிளாக் பக்கத்தில் ப்ளூ, இந்த மந்த் ரிசல்ட்டு. இதே மாதிரி தான் போன மந்த்துக்கு முந்தின மந்த் எடுத்து பார்த்திங்கனாலும் அப்படி தான் இருக்கும். போன மந்த்து கலர் பிளாக்குக்கு முன்னாடி மந்த் டிசம்பர் மந்த் கலரு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி நடந்துகிட்ருக்குது. டிசம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா டிசம்பருக்கு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஜனவரி மந்த் கலர். தென் ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கிரிப்பு வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பிளாக்கில் அடிச்சிருக்கு இந்த இடத்துல, பக்கத்தில் வரும் 9 வந்துருக்கு, பக்கத்தில் 10 இருக்குது. ஸோ இங்கே வரும் 10 அடிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு நம்பராக கவர் பண்ணிட்டு வரும். ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணிங்கனாவே நம்பர் வந்துடும். இந்த சார்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். இப்போ எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த நம்பரில் திருப்பி வரும், அதுக்கு பக்கத்தில் வந்துடும். இந்த சார்ட்டை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலாக இந்த மந்த் சூஸ் பண்ணி டார்கெட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற நம்பர் வந்துடும். இல்லைனா எங்கெங்கெல்லாம் அடிக்கணும்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்க, வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சார்ட்டை யூஸ் பண்ணி நம்பர் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப்பில் நம்பரை ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா, சின்ன நம்பர், ஸ்மால், மிடில், ஹை. 3 நம்பர் சார்ட்டை 3 டைப்பாக பிரிச்சிட்டோம். சின்னது, மீடியம் சைஸு சென்டரில், அடுத்து ஹை பெருசு. சின்னது 0 to 10 டோட்டல். இதுக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்பரை. தென் 11 to 20 இதுக்குள்ளே ஃபாலோ பண்ணலாம். லைன் நிறைய நம்பர் இருக்குது. தென் 21 to 27 இது பெரிய நம்பர். வேணாம், ஒவ்வொரு மந்த் செக் பண்ணி பாருங்கள். போன மந்த் சின்ன நம்பரில் என்ன நம்பர் அடிச்சிருக்குது, சென்டரில் என்ன அடிச்சிருக்குது, இல்லை எண்டிங்கில் என்ன அடிச்சுன்னு செக் பண்ணிங்கன்னா போன மந்த் பாருங்கள் கலர் என்ன, பிளாக்கில் 1, 8, 9, 10, 4, 9, 10, சரி 8, 9 இங்கே 4 நம்பரு, இங்கே ஒரு நம்பர் 5, 6 இப்படி வரிசையாக பார்த்திங்கன்னா. அப்போ சின்ன நம்பரில் நமக்கு நம்பர் கம்மியாக இருக்கும்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை சென்டரில் ஃபாலோ பண்ணலாம். இங்கேயும் அடிச்சிருக்கோம் சென்டர்லேயும். சென்டர்னால் 11 to 20 இருக்குது சென்டர் நம்பர், சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அடுத்து பெரிய நம்பர்னால் 21 to 27 இங்கே இருக்கிறதுல. ஒவ்வொரு மந்த்தும் இதுலேருந்து கவர் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி கூட 4 நம்பர் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த மந்த் நான் 5
நான் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறேன்னா 0 to 5 10க்குள்ளே இருக்கிற டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, இப்போ போன மந்த் எங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்க வந்துடும். மந்த்லி இதில் ஒரு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இப்படி வரும், பட் அதிக நம்பரும் வரும், கம்மியான நம்பர் வரும். மேக்ஸிமம் மினிமம் சொல்கிறேன். குறைந்தபட்சம் இந்த 0 to 10 பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 5 நம்பரா. அடுத்து 11 இருக்குல்ல, இதில் ஒரு 5 நம்பரு. அடுத்து 11 to 20 இதில் ஒரு 20 நம்பரு. அதில் 5 20. அடுத்து பெரிய நம்பர்னால் 21 to 27 அதில் ஒரு 5 நம்பர். ஃபஸ்ட்டு ஒரு 5 சொல்லணும். சின்ன நம்பரில் 5 ப்ளஸ் பெரிய நம்பரில் 5 சென்டரில் ஒரு 20. எத்தனை ஆச்சு? 5 5 10 ப்ளஸ் 20 30. ஸோ 30 டேஸ்க்கு 30 நம்பர்ஸ் இதுக்குள்ளே வந்துடும். இந்த டோட்டலை நம்ம இன்னும் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். அது என்னென்னா குரூப் நம்பர் சொல்லலாம். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0ல் மொத்தம் எத்தனை டோட்டல் வரும்னா 0 10 20. இந்த மாதிரி குரூப் நம்பர்னு நீங்கள் அப்படி கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ 0 குரூப் எடுத்திங்கன்னா 0 டோட்டலு 10 20 இந்த 3 டோட்டலில் ஃபாலோ பண்ணணும். இதில் மந்த்லி ஒரு 4-5 நம்பர் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 0 குரூப்பில் எடுத்துட்டிங்கன்னா 10 20. 1வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1 11 21. 3ல் 3 2ல் 2 12 22. 3ல் 3 13 23. இப்படி ஒவ்வொரு மந்த்தும் எடுத்து கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா போன மந்த் எது கம்மியாக அடிச்சிருக்கும், இந்த மந்த் அதிகமாக அடிக்கும். இப்படி மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதனால தான் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஸோ இது வரல, இது செட் ஆகல, இந்த பேட்டர்ன் வரலைன்னா நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டுருக்கிறனால தான் இந்த மெத்தட் நான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் மெத்தடாக நம்பர்ஸை ஃபைன் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அந்த நம்பர்லாம் இந்த மந்த் பாருங்கள் என்ன அடிச்சிருக்குன்னு. 0 குரூப்பில் 10 20. மந்த்லி இது 2 3 4 5 நம்பர். போன மந்த் பாருங்கள் 10ல் 4 20ல் 1. அடுத்து 1வது குரூப்பில் இந்த மந்த் ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த் வந்துருக்கு, நிறைய நம்பர் வந்துச்சு. தென் 2ல் பாருங்கள் 12 4 டைம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2 போக வாய்ப்பு இருக்குது. 3ல் பாருங்கள் 13 21. நெக்ஸ்ட்டு 3 போகலாம். அப்படி எங்கேனா அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதில் எது கம்மியாக வந்திருக்கு அதை ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணணும். 1 மந்த்துக்குள்ளே வரலையா அடுத்த மந்த் வந்துடும். அவ்வளோதான். 2 மந்த்ஸ்க்குள்ளே நம்பர் எல்லாம் வந்துடும். இப்படி ஒவ்வொன்றையும் அடித்தது பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் போங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பமாக ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி குரூப் ஆட் பண்ணேன். அதில் சார்ட் வாங்கினவங்களும் தெரியும் எனக்கு. வாங்கினவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் அந்த குரூப்பை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ 2 மாதம் பார்ப்பேன். அப்படி ஏதாவது ரெஸ்பான்ஸ் இல்லை நான் டெலிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அதனால் ஜாயின் பண்ணுங்கள். ஷார்ட் வேணுங்கிற மெசேஜ் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டு கொடுங்க அப்படின்னாலும் ஓகே. ஆல் போர்டு வின்னிங் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஆல் போர்டு வாங்கிக்கோங்க. பட் ஆல் போர்டு என்னால் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது. கெஸ்ஸிங்னா கொடுக்க முடியும். அதுவும் பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். பட் இந்த சார்ட்டை பொறுத்து நான் ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். அது தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இது நான் ஆல் போர்டு ஏபிசி எடுக்கிறது இந்த சார்ட் வச்சு எடுக்கலாம். அது நான் சொல்லித்தரேன். சார்ட் வச்சு வாங்க அதுக்கப்புறம்.